அரண்மனை 2 சூப்பர். ஓரளவுக்கு த்ரில்லாக இருந்தது, ரொம்ப காமெடியாக இருந்தது. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். 120 ஒர்த்து. ரொம்ப த்ரில்லாக காமிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி ஒன்றும் பெரிய ஸ்டோரி கிடையாது. ஆனால் பயமாக இருக்குது. பக்கவாக இருக்குது. அந்த அரண்மனையோட இது பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க இந்த படத்தை. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஹாரர் மூவியை கூட வந்து ஒரு காமெடியாக காட்ட முடியும்னு சுந்தர் சி நல்லா காட்டியிருக்காரு. படம் சூப்பராக இருந்தது மேடம், நல்லா இருக்குது. பேய் படம் நல்லா இருந்தது. அவங்க த்ரிஷா நல்லா ரொம்ப நடிச்சிருந்தாங்க. ஷா ரோல் ஒன்றும் பெருசாக செட் ஆகல. ஆனால் ஹன்சிகாக பழைய ரோல் தான் செட் ஆகிருக்கு. ஆனால் நல்லா இருக்கு படம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா ஃபிலிமோட இது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் செட் ஆகல, பட் ஆனால் அவங்க நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. 3 ட்ரில்லாக பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு நல்ல கேரக்டர் அவங்களுக்கு. இது வரைக்கும் ஆவி மனுஷனை அடிச்சு பார்த்துருப்ப, ஓனான அடிச்சு பார்த்துருக்கியா? இப்ப பாரு. சந்தானம் ஆல்வேஸ் குட், பட் சூரி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் ஆப்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சூரியனா அரிமா நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. சுருளியோட கோவை செல்லாவோட நடிப்பும் நல்லா இருந்தது. சூரி காமெடியை ரொம்ப ட்ரில்லாக பண்ணியிருக்காரு, நல்லாவும் இருக்குது. கண்டிப்பாக, ஏன்னா இஸ் அ மல்டி டேலண்ட் பர்சன். ஸோ கண்டிப்பாக எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவர் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஈக்குவல் தான். பட் சந்தானம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் ஓரளவுக்கு பரவாயில்ல. சாங்ஸ் நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஹிப்ஹாப்பில் நல்லா தான் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக அந்த சாங்ஸ்லாம் பக்கவாக இருக்குது. சாங்ஸும் பக்கவாக இருக்குது, லாஸ்ட் சாங் பக்கவாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் சேமாக இருந்த மாதிரி இருந்தது, எண்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சிமிலாரிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் அவளை சேம் பேய் தான், இதுலேயும் அதே கேரக்டராக பேயாக போட்டிருக்காங்க. டேரக்டரோட ஒர்க் நல்லா தெரியுது இதில். ஓகே, என்ன சிமிலாரிட்டியாக இருந்தாலும் படத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறது சுந்தர்தியோட யூஷுவல் ஸ்டைல். ஸோ அதை நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஆவரேஜ்லாம் இல்லை, அது நல்லாவே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது படம். 120 ஒர்த்து இல்லை, ஆவரேஜ் குட். இல்லை மேடம், ஆவரேஜாக குட்டாக தான் இருக்குது. இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பர் குட்னு சொல்லலாம்.